Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்றைக்கு Farani's kitchenல ரெண்டு மாதிரி சட்னி செஞ்சு காட்ட போறோம். வாங்க எப்படி செய்யறேன்றதை பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க புதினா சட்னி ஒன்று எப்படி செய்யறேன்றதை பாப்போம். இந்த சட்னியை செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்றதை வாங்க பாப்போம். நான் எங்கட சட்னிக்கு ஆயில், உப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு பச்சஞ்சி, புதினா இலை, தண்ணி, தேங்காய் இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் எங்கள் சட்னி எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சத்தை போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை போட்டுட்டு அதில் நான் வெள்ளை வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் நிறைய இஞ்சியும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அது கொஞ்சம் கலர் மாதிரி அது கொண்டு வரப்போக்கல நான் அதுக்கு எடுத்து வச்ச புதினா இலை கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன். புதினாலையும் கொஞ்சம் இப்படி வசங்கி வரப்போக்கல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த பிளெண்டர் கப்பில் 1/2 கப் தேங்காய் திருவி எடுத்ததை போட்டுக்கொள்கிறேன். அதோடு நான் இந்த வசக்கை எடுத்து மிக்ஸினையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நான் பச்சை கொச்சிக்காய் எடுத்த ரெண்டையும் அதையும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுக்கொள்கிறேன் 1 டீஸ்பூன். நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து போடுங்க. நான் கொஞ்சம் தண்ணிக்கு எடுத்து வச்ச புளியை போட்டு கரைச்சிக்கொள்கிறேன். கரைச்ச புளி தண்ணியை ஊற்றி இப்போ நான் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் செஞ்சு கொண்ட புதினா சட்னி இப்படி இருக்குது. இப்போ இதை நாங்கள் கப்பனில் போட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் என்னோடய புதினா சட்னியை தாளித்து கொள்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போல் நான் அதுக்கு கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். கடுகு கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரப்போக்கில் கருவேப்பிலையை போட்டு காஞ்ச கொச்சிக்காய் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் பொரிச்சு எடுத்து கொண்டுட்டு இப்போ நான் செஞ்சு கொண்டு தாளிச்சு எடுத்துட்டு இப்போ நான் இதில் புதினா சட்னியில் ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எங்களோட புதினா சட்னியும் ரெடியாகிட்டு இது இப்போ நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட புதினா சட்னி. வாங்க இப்போ எங்களோட மற்ற சட்னியை நாங்கள் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நாங்கள் ரெண்டாவதாக வெங்காய சட்னி ஒன்று எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறோம். வாங்க எங்களோட வெங்காய சட்னியை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, உளுந்து, காஞ்ச கொச்சிக்காய், கொத்தமல்லி, உப்பு, கொச்சிக்காத்தூள், கடு இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் எடுத்து வச்ச ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். சின்ன வெங்காயத்தை போட்டு ஆயிலோடு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எங்களோட இந்த வெங்காயம் கொஞ்சம் வசங்கி வர காட்டிலையும் எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கில் நான் அதுக்கு எடுத்து வச்சு இந்த பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அதையும் இதிலே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே கொத்தமல்லி ஒரு 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் 2 டீஸ்பூன் கடுவும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் 2 டீஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே காஞ்சி கொச்சிக்காய் 3 போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா ஆயிலில் மிக்ஸ் ஆகி நல்லா வசையும் கொண்டு வரப்போக்கில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கிக்கொள்ள போகிறோம். இப்போ நான் பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து நாங்கள் இந்த வசக்கி கொண்ட வெங்காய மிக்ஸினை இந்த பிளெண்டரில் போட்டுக்கொள்ள போகிறோம். இதுக்கே நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூளும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு தூளும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இப்படி போட்டிக்கிறேன். இதை நான் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இப்படி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கே நாங்கள் கரைச்சி வச்சுக்கொண்ட புளி தண்ணியை ஊற்றிக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் ரிட்டன் இதை பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் செஞ்சு கொண்ட வெங்காய சட்னி இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் அதை கோப்பியனில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட சட்னியை செஞ்சிட்டேன். இப்போ நான் அதை தாளித்து கொள்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக போக்கல அதில் நான் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். 2 காஞ்ச கொச்சிக்காய் போட்டுக்கொள்கிறேன். இப்போ என்னோட கடுகு வெடித்து வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு கொண்ட அந்த மிக்ஸினை இதில் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். எங்களோட இந்த சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட வெங்காய சட்னி. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.